வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வலியை பற்றி பேசலான்னு நினச்சேன். 2 நாளாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. டீமு கையில் கட்டின்னு. ஸோ அந்த கட்டியில் வலினால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு சில பேர் சொன்னாங்களாம். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், வாட் டஸ் நாட் கில் யூ மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர். அல்லாட்டா அதை மாற்றி சொல்லணும்னா வாட் டஸ் நாட் கில் யூ மேக்ஸ் யூ பெட்டர் ஆர் பில்ட்ஸ் யூ. வாழ்க்கையில் வலி இல்லாமல் ஒன்றுமே முடியாது. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு ப்ரூஸ்லி சொன்னதாக சொல்லுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறச்ச கூட உடம்பு வலிக்கும்பாங்க. மசில்ஸ் சோர் ஆகும், டயர்டாக இருக்கும். இந்த டயர்டான அப்புறம் நீங்கள் தூங்குவீங்க, அப்போ தான் அந்த மசில்ஸ் பில்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு நல்லது எது நடக்கணும்னாலும் வாழ்க்கையில் வலி வேணும். அண்ட் அந்த வலிங்கிறது கேன் பி ஃபிசிக்கல், கேன் பி இமோஷ்னல், கேன் பி மென்டல். அதனால் எங்கே வலி வந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டேக். நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்துட்டு மென்டலாக வீக்காக இருந்தீங்கன்னா யூஸே இல்லை. யூ கேன் பி மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் ஃபிசிக்கலி வீக், பட் மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போதுமே யூ ஷுட் லுக் அட் ட்ரைங் டு க்ளீன் அப் தி கேம். ஆர் க்ளீன் அப்னா க்ளீன் பண்ணணும். க்ளீன் அப்னா இன்னொருத்தனுக்கு சான்ஸே கொடுக்காம முடிச்சிடணும். இவன் இருக்கான்னா கடைசி பால் வரைக்கும் கேம் முடியல அப்படின்னு நினைக்கணும். இது மாதிரி நான் கடைசியாக பார்த்தது ஜாவித் மியாந்தாதை ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்குலாம் ஜாவித் மியாந்தாது யாருன்னே தெரியாது. ஷார்ஜாவில் சேத்தன் சர்மான்னு நம்ம ஒரு போலரை லாஸ்ட் பாலில் 6 அடிச்சிட்டான். அப்போல்லாம் லாஸ்ட் பால் 6 அடிக்கிறதுங்கிறது காமனே கிடையாது. லாஸ்ட் பால் 4 ரன்ஸ் டு வின்னு. டெஃபினட்டாக இந்தியா வின்னுன்னு நாங்கள் நினச்சோம். அவன் என்னடானா லாஸ்ட் பாலில் 6 அடிச்சிட்டான். ரொம்ப நாள் கழித்து இந்தியாவில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருந்தான், ராஜேஷ் சௌஹான்னு. அவன் திரும்பி லாஸ்ட் பாலில் 6 அடித்தப்புறம்தான் எங்களுக்கெல்லாம் வலி கொஞ்சம் குறைஞ்சிது. இதெல்லாம் லாங் பிஃபோர் மகேந்தர் சிங் தோனி, யுவராஜ் சிங்க்கெல்லாம் முன்னாடி காலம் அது. பட் தோனி அந்த ஃபியரை ஆப்போனண்ட் கேம்பில் கொடுத்துனோம்னா கடைசி 6 பாலில் 20 ரன்னா கூட தோனி இருந்தால் முடிச்சிருவான் அப்படிங்கிற ஃபியர். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் பெயின்லேருந்து தான் வரும். ஏன்னா தோனி எக்ஸ்ட்ரீம் பெயின். அவன் கிரிக்கெட் ஆடின இடத்துல எவனுமே கிரிக்கெட் ஆடினது கிடையாது. அவன் ஏரியாலேருந்து அவன் தான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் இந்தியாவுக்கு ஆடினது. அவனோட சினிமாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாலெலாம் போய் எப்படியெல்லாம் கிரிக்கெட் ஆடி டிக்கெட் கலெக்டராக இருந்தான். இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தான் ராஜ்தீப் சர்தேசாய் ஆகிட்ட, நீங்கள் கல்கட்டாவில் டிக்கெட் செக்கராக இருந்தீங்கன்னா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம். இந்தியன் கிரிக்கெட் டீமை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு. ஸோ திஸ் இஸ் வாட் பெயின் டஸ் டு யூ. பட் இந்த பெயின்னால் என்னென்னா நெட்வொர்க் ஆஃப் நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை இன்னொரு சப்ஜெக்டில் அப்பியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியணும். இப்போ லைஃப்பில் பயங்கரமாக அடி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்துடும். நம்ம அடி வாங்கிட்டோம், நம்ம எழுந்து நின்னோம், வந்தோம், இங்கே இருக்கிறோம், இது நம்மளை சாவடிக்கலை அப்படின்னா இதை நம்ம சர்வைவ் பண்ணிட்டோம். இதை சர்வைவ் பண்ணிட்டோன்னா இதோட நம்ம ஸ்ட்ராங்கராக வரப்போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அர்த்தம். அப்போனா என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். எது என் ப்ரையாரிட்டி, எது என் ப்ரையாரிட்டி இல்லைன்னு. ஸோ என் லைஃப்பில் என்னெல்லாம் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் உங்களோட கிளியராக தெளிவாக ஏறிடும். இந்த ஃபெயிலியர், இந்த பெயினுங்கிறது உங்களை 2 விஷயம் பண்ணும். எய்தர் உங்களை கொண்டு போய் பயத்தில் தள்ளிடும், அண்ட் யூ எதை பார்த்தாலும் திரும்பினாலும் பயமாகி ரிஸ்க் அவர்ஸ் ஆகிடுவீங்க. பெயினுக்கு அது மாதிரி நீங்கள் ரியாக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு. ஏன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு எதை பார்த்தாலும் டொக்கு வைக்கணும்னு தோணும். கடைசியில் வாழ்க்கையே உங்களுக்கு டொக்கு வச்சுட்டு போயிடும். பெயின்ட்டேருந்து நீங்கள் மெயினாக கற்றுக்க வேண்டியது ஃபியரே இல்லாமல் இருக்கிறதுக்கு. என்ன ஆனாலும் என்னால் திரும்பி உயிரோடு திரும்பி வர முடியும், என்னால் சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. யூ டென் டு பிகம் ஃபியர்லெஸ். ஒன்ஸ் யூ டென் டு பிகம் ஃபியர்லெஸ், நீங்கள் என்ன ரிஸ்க்கு வேணால் எடுப்பீங்க. இந்தியன் டீம் இப்போ கிரிக்கெட் மாற்றினதில் தே ஆர் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபியர்லெஸ். ஏன்னா இந்த பசங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி கிடச்சிடுச்சு. எப்படி இந்தியன் டீம் ஆடலைன்னாலும் 10 ஐபிஎல் டீம் இருக்குது. ஏதாவது ஒரு ஐபிஎல் டீம் நம்மளை வாங்கிடுவாங்க. 3 வருஷம் ஐபிஎல் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படாது. ஒன்ஸ் வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படாதுங்கன்னு பயமே போயிடும். ஒன்ஸ் உங்களுக்கு பயம் போயிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் பயங்கரமாக ஆடுவீங்க. இந்த அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறமா நம்ம சஞ்சு சாம்சன், இந்த சூரியகுமார் யாதவ், இவங்கெல்லாம் T20 ஆடி பார்த்தீங்கன்னா பயமே இல்லாமல் ஆடுறது என்ன அப்படிங்கிறது இதுதான். ஒரு T20 மேட்ச்சில் சரத்து மரட்டிக்கு அடித்து செஞ்சுரி அடிக்கிறான் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக. அவனுக்கு பயம்னாலே என்னன்னு தெரில. ஏன்னா அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது ஆல்ரெடி. எப்படியும் 2 ரவுண்ட் ஐபிஎல் ஆடி இருப்பான். இல்லாட்டா இன்னொரு 3 ரவுண்ட் ஐபிஎல் ஆடிடுவான்.
3 ரவுண்டு ஐபிஎல் ஆடிட்டான்னா 25-30 கோடி ரூபா வாங்கி ஸ்டெபில் போட்டான்னா இனிமேல் லைஃப்பில் அவன் செட்டில்டு. அவன் சோத்துக்கு கஷ்டப்பட மாட்டான். அவன் லைஃப்பில் நினச்சதுக்கு மேலே அவனுக்கு பணம் வந்துடுச்சு. ஒன்ஸ் அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்துடுச்சுன்னா பெரிய ரிலீஃப் உங்களுக்கு போயிடும். இந்த யுவராஜுக்கு முன்னாடி 2000க்கு முன்னாடி அண்ட் 2000க்கு பின்னாடிங்கிறதுல பெரிய ரிலீஃப் வந்துடும். 2000க்கு முன்னாடி இருந்த கிரிக்கெட்டர்ஸுக்கும் 2000க்கு அப்புறம் வந்த கிரிக்கெட்டர்ஸுக்கும் இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த டாப் 10 பேர் 15 பேருக்கு நிறைய காசு கிடைக்குமே தவிர மீறி இருக்கிறவனுக்கெல்லாம் காசு கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி அஸ்வின் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டிவிஷன் நீ 5 வருஷம் ஆடினாலே நீ உன் மாதத்துக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிடுவ. நீ டிஎன்பிஎல் ஆடினாலே ஒரு 5 வருஷம் நீ சேஃப்டி ஜோனுக்கு போயிடுவ. நீ ஐபிஎல் தப்பி தவறி 2-3 வருஷம் ஆடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அடுத்த 2 தலைமுறைக்கு செட்டில்டு. இந்தியன் டீமுக்கு ஆடுறவன் முக்கால்வாசி பேர் பிசிசிஐ கான்ட்ராக்ட் அவனா சம்பாதிச்சிருப்பான், இல்லை ஐபிஎல்லேருந்து அவனா சம்பாதிச்சிருவான். அவனுக்கு லைஃப் லாங் செட்டில்டு. 10 மேட்ச் ஆடிட்டானா இந்தியாவுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் லைஃப் லாங் பென்ஷன் உண்டு. அதனால் அவனுக்கு பயங்கிறதே என்னன்னு தெரியாமல் ஆடுவான். அதனால் வலிக்கும் பெயினுக்கும் ஒரே ஆன்டிடோடு தான். என்னை சாவடிக்கலை, என்னை உயிரோடு விட்டுருச்சு, நான் திரும்பி எழுந்து நின்று விஸ்வரூபம் எடுப்பேன். எனக்கு பயங்கிறது என்னன்னே கிடையாது. ஒன்ஸ் பயம் போயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஆடுவீங்க. உங்கள் ப்ரையாரிட்டிஸ் வாழ்க்கையில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். வெறும் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு தெரியும், மற்றது எல்லாமே தெரியாது. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பஃபட் ஒரு இடத்துல சொல்லுவான், டாப் உங்களுக்கு வேணுங்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 திங்ஸை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்கன்னு. அதில் முதல் 1, 2, 3 தவிர மற்றதெல்லாம் அடிச்சிடுங்கன்னு. இந்த டாப் 1, 2, 3 மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் பெயினுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஜெயிக்க தான் போகிறீங்க. மற்ற எல்லா இடத்துலேருந்தும் ஃபோக்கஸை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. உங்களோட பிஹேவியரும் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ ஒன்ஸ் பெயினுங்கிறது எல்லாருக்கும் வரும். எனக்கும் வந்திருக்கு, உங்களுக்கும் வரும். இந்த உலகத்தில் வந்தவன் எவனுக்குமே ஃபெயிலியர் இல்லாமல் இருக்காது. ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆகி நீங்கள் பழித்து உயிரோட வந்துட்டிங்கன்னா தென் என்ன வேணால் பண்ணலாம். சொரோஸுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், பால்னு, ஒரு சொரோஸ். அவனை இன்விசிபிள் சொரோஸுமா, ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிச்சு அவன் தம்பிக்கு கொடுத்தான். அதை தான் தம்பி பெருசாக்கினான். அவன் சொன்னது, ஐ சர்வைவ் த ரெஸ்ட் வாஸ் ஈஸி. அதாவது நாசி ஜெர்மனியை சர்வைவ் பண்ணிட்டேன், பல ஆக்சிடென்ட்ஸ் இன் லைஃப் நான் சர்வைவ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் சர்வைவ் பண்ணிட்டேன்னா ரெஸ்ட் இஸ் ஈஸின்னு. நான் இன்றைக்கி சொன்ன தலைப்பும் அதே தான். ஒன்ஸ் பெயின் ஹாஸ் நாட் கில்ட் யூ, இட் ஹாஸ் மேட் யூ ஸ்ட்ராங்கர். அதுக்கப்புறம் பயந்தீங்கன்னா உங்கள் முட்டாள்தனமாக இருக்காதீங்க, இறங்கி ஆடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.